ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் யூடியூப் சேனல். ஸோ நீங்கள் நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக டை சிறை அப்படிங்கிற ஒரு மலையாள மூவி ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இந்த மூவி ஒரு ஹாரர் மூவிங்க. இந்த மூவியில் நம்ம பிரணவ் மோகன்லால் தான் லீட் ரோலில் ப்ளே பண்ணியிருந்தாரு. இந்த மூவிக்கு ரிவ்யூஸ்லாம் ரொம்பவே நல்லா வந்துச்சுங்க. அதனாலே இந்த மூவி நான் தேட்டரில் போய் பார்த்துட்டேன். இந்த வீடியோவில் இந்த மூவி எப்படி இருக்குது, பார்க்கலாமா வேணாமா தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இந்த மூவியோட ரிவ்யூக்குள்ளே வரலாங்க. டை சிறை இந்த மூவியை டைரக்ட் பண்ணது நம்ம பிரம்மயுகம் எடுத்த டேரக்டருங்க. அதனால இந்த மூவிக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொஞ்சம் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். பிகாஸ் ஏன்னா ஒரு செம்ம மூவி பிரம்மயுகம். எஸ், ஆப்வியஸாக நீங்கள் பிரம்மயுகம் பார்த்துட்டு எந்த மாதிரி மூவி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போவீங்களோ அதே மாதிரி தாங்க இருந்துச்சு இந்த மூவி. இந்த மூவியில் பிரணவ் மோகன்லால், அதுக்கப்புறம் நம்ம ஜிபின், அதுக்கப்புறம் சுஷ்மிதா, இவங்களாம் தான் லீட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இவங்க 3 பேருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஜிபினோட ஆக்டிங் சீரியஸ் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் எல்லாத்தையுமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. இந்த மூவியோட ஸ்டோரி எல்லா ஹாரர் மூவிலையும் வர மாதிரி ஒரு சிமிலரான ஸ்டோரி தான். ரொம்பவே டிஃப்ரெண்டான ஸ்டோரிலாம் கிடையாது. ஹாலிவுட் மூவிஸில் இந்த மாதிரி நிறைய ஸ்டோரி வந்திருக்குங்க. பட் இந்த மூவியோட டைரக்ஷன் வைஸ் வேற லெவலில் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இந்த மூவி டெக்னிக்கலாக ரொம்பவே ஸ்ட்ராங்கு தாங்க சொல்லணும். இவங்க எடுத்த விதம் சீரியஸ் எல்லாமே செம்ம. அவ்வளோ தெளிவாக இருந்துச்சுங்க இந்த மூவியோட மேக்கிங்கு. இந்த மூவியில் நிறைய த்ரில்லிங் மூமெண்ட்ஸ் இருக்குங்க. அதில் ஒரு சில த்ரில்லிங் மூமெண்ட்ஸ்லாம் சீரியஸ் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. அந்த சீனோட மேக்கிங் எல்லாமே பட்டாசாக இருந்துச்சு தாங்க சொல்லணும். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பக்காவான பேய் படம் பார்த்த ஃபீல் கண்டிப்பாக உங்களுக்கு தருங்க. எஸ், ஆப்வியஸாக இந்த மூவியோட ஸ்டோரி கொஞ்சம் வீக் தாங்க. ரைட்டிங்கும் கொஞ்சம் வீக்கு. பட் டைரக்ஷன் வைஸ் ரெண்டையுமே சமப்படுத்திட்டாங்க தாங்க சொல்லணும். அவ்வளோ நல்லா டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க இந்த மூவியோட டைரக்ஷன். அதுக்கப்புறம் சினிமோட்டோகிராஃபியுமே பக்காவாக இருந்துச்சு. இந்த மூவியோட ஸ்டோரியை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆக்கியிருக்கலாங்க. நிறைய இடத்துல வீக்காக இருந்துச்சு இந்த மூவியோட ஸ்டோரி. நிறைய இடத்துல பெரிய பெரிய லூப் ஹோல்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்து இந்த மூவியோட ஸ்டோரியை இன்னும் ஸ்ட்ராங்காக எழுதியிருந்தா சீரியஸாலுமே இந்த மூவி செம்மையாக வந்திருக்குங்க. என்னதான் இந்த மூவியில் நிறையா த்ரில்லிங் மூமெண்ட்ஸ் நல்லாவே இருந்தாலும் இந்த மூவியோட ஸ்டோரி கொஞ்சம் சுமாராக இருக்கனால மூவி அந்த இடத்துல அடி வாங்கிடுது. அதனால இந்த மூவி ஒரு பர்ஃபெக்டான ஹாரர் மூவின்னு சொல்ல முடியலங்க. பட் இவங்க இந்த ஸ்டோரியை எவ்வளோ நல்லா எக்ஸிக்யூட் பண்ண முடியுமோ அவ்வளோ நல்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. டைரக்ஷன் வைஸும் சரி, சினிமோட்டோகிராஃபியுமே சரி, பர்ஃபெக்டாக இருந்துச்சுங்க. அதனால இந்த மூவி ஓரளவுக்கு நின்று பேசுன்னு தான் சொல்லணும். அதனாலே கண்டிப்பாக இந்த மூவி நீங்கள் தேட்டரில் போய் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். நிறையா த்ரில்லிங் மூமெண்ட்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்கள் இந்த மூவி பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட தாட்ஸை மறக்காமல் கமெண்ட் செய்யலாம், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் யூடியூப் சேனல்.